ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைனமிக் மெத்தட் டிஸ்பேச்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ டைனமிக் மெத்தட் டிஸ்பேச்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. நம்ம பாலிமார்ஃபிசத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வாங்க யாருக்காவது அது புரியலனா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் ஏ தென் கிளாஸ் பின்னு ஒரு ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பின்னு. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா கிளாஸ் ஏக்கு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகே, இப்போ நான் என்ன எழுதிருக்கேன்னா கிளாஸ் ஏல ஒரு மெத்தட் எழுதி சும்மா ரன்னு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நமக்கு தெரியும் எப்படி நம்ம கிளாஸ் ஏக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு. ஏ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஏ. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் சாரி, நம்ம பிரிண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ஆப்ஜெக்ட் கால் பண்ணாவே போதும். ஆப்ஜெக்ட் டாட் ரன். ஓகே, இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணிட்டோம், ரன் பண்ணிட்டோம், நமக்கு ரன்னு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், ஏவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை காப்பி பண்ணிக்கிறோம், இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம் இங்கே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். சாரி, நான் இங்கே ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நான் இங்கே கம்பைல் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரெண்டு தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏக்கு பதிலாக நான் பின்னு போடுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏக்கு பதில் பின்னு போடுறேன். பின்னு போட்டால் இப்போ என்ன ஆகும்னா இந்த பின்றதுக்கு இந்த பின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுனால இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க, அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, நமக்கு ரன் 1 கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ இது ஏவனா இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன்னா obj1 equal to new b. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா சேம் டேட்டா, அதாவது சேம் டைப்புக்கு இப்போ கிளாஸ் ஏ தான் இங்க டைப், இது ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகே, இப்போ நான் சேம் டைப்புக்கு நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்றேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் டாட் ரன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எப்படி அவுட்புட் எனக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, ரன் 1. நம்ம ஏ ஆப்ஜெக்ட் ஏன்னு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்றப்ப ஸ்ட்ரைட்டா நமக்கு இதுவே கிடைக்கும். ஆனா நம்ம ஏன்னு டைப் வச்சிருக்கலாம். இது ஏன்னு தான் இங்க இருக்கு. இப்போ இது ஏன்னு தான் இருக்கு. ஆனா ஏன்னு இங்க டிஃபைன் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இந்த ஆப்ஜெக்ட் புது ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு நான் புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் சேம் டைப்பை வச்சு. அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா எதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ள இருக்க மெத்தட் தான் இது எடுத்துக்குது. ஏன்னா ரெண்டுக்குமே மெத்தட் ஒரே நேம். அப்படி இருக்கப்ப அது எப்படி எடுத்துக்குதுன்னா நம்ம எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்க மெத்தட் தான் இது எடுத்துக்குது. வேற கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட் இது எடுத்துக்க மாட்டேங்குது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஓகே, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க 1க்கு பதிலாக நான் 2ன்னு போட்டுக்கிறேன். நான் திரும்ப இதையும் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணி இப்போ நான் சிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். இங்க பாருங்க, ரன் 1 ரன் 2. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஏக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கிறதுனால ஏல இருக்க மெத்தட் ரன் ஆகுது. அப்புறம் பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கிறதுனால பில இருக்க மெத்தட் ரன் ஆகுது. சின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கிறதுனால சில இருக்க மெத்தட் ரன் ஆகுது. இதே நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்க ரன் இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நமக்கு இப்போ 3 ரன்னு பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க, வெறும் ரன்ன்றது 3 தடவை பிரிண்ட் ஆகும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், ஏன் ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணுவோம். இருக்கு, அதனால அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் இந்த ஆப்ஜெக்ட் குள்ள, அதாவது பீன்ற கிளாஸ்க்குள்ள இருக்க ஆப்ஜெக்ட், பிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள செக் பண்ணும். பிக்குள்ள செக் பண்றப்ப அதுல இல்ல, அது என்ன பண்ணணும், பேரண்ட் கிளாஸ்ல போய் செக் பண்ணும் ரன்னு இருக்கான்னு. அப்ப ரன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ சீக்கிரம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், சீக்குள்ள வந்து செக் பண்ணும். இப்போ இங்கேயே ரன் இல்லை, அப்போ ஸ்ட்ரைட்டா இந்த ரன்னை பிரிண்ட் பண்ணிடும். இப்படிதான் ரன் டைம்ல இது டைனமிக்கா பிரிண்ட் பண்ணும். அதனால தான் இது பேர் டைனமிக் மெத்தட் டிஸ்பேச். இப்போ நம்ம இங்க எக்ஸ்டெண்ட் கொடுக்காம பண்ணோம்னா நம்மளால இந்த மாதிரி கிரியேட் பண்ணவே முடியாது. சேம் டைப்பை வச்சு, இப்போ ஏன்ற டைப் வச்சு நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு, இங்க பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது, எரர் அடிக்கும். இங்க நம்ம சீன் தான் போட்டாகணும். சாரி, இங்க நம்ம சீன் தான் போடணும், அப்பதான் எரர் அடிக்காம இருக்கும். ஆனா நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றப்ப நம்ம ஏவை வச்சே ஏன்ற டைப்பை வச்சே நம்மளால சீன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இதை பண்ணி காட்டுறேன்.
ஓகே, இதுதான் வந்துட்டு ரன் டைம், அதாவது இதுதான் வந்துட்டு பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன வந்துட்டு டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. பை பாய்.